இன்னைக்கு உலகத்தை கையில் வச்சிருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வண்டி வாகனங்கள் மேலே ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உருவாகிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதில் தான் முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலத்து ஜென்சி கிட்ஸு நம்ம பைக்குகளை தேடுறதை விட ஸ்கூட்டர்களை அதிகமாக தேடுறாங்க. அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்களை அதிகமாக தேடுறாங்க. அதனால தான் இப்போ வர்ற கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலைஸான ஃபேமிலி ஸ்கூட்டர் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிகளையுமே ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் கண்டிப்பாக இருக்கிறதா செய்யுது. இது வரைக்கும் நம்ம டிவிஎஸ்ல அது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு முன்னாடி நிற்கிற என்டார்க் 150 அதை நிறைவேற்றிடுச்சுங்க. நம்ம கையில் இன்னைக்கு இருக்கிற இந்த டிவிஎஸ் என்டார்க் 150 வந்து நிறைய நம்ம நண்பர்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒரு வீடியோ தான். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நமக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து டிவிஎஸ்ல வந்து அப்பாச்சி RTX 300 வாங்கியிருக்கேன். ஸோ டிவிஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில பைக்குகளை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த பைக்கை கொண்டு வந்திருக்கேன். என்னடா ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு பைக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் புலியாக இருக்கிறதுனால இதை ஸ்கூட்டர் கேட்டகரிலேருந்து எனக்கு தெரிஞ்சு பைக்கில் மாற்றிடலாம். அந்த நடுவில் இடம் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூட்டருங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். மற்றபடி இன்ஜின்லேருந்து பிரேக்கிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அது பைக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட கையில் இருக்கிறது நம்ம டிவிஎஸ் என்டார்க் 150. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 149.7 cc இன்ஜின் கொண்டு இருக்குது. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 13 PHP பவர் கொடுக்குது. ஸ்கூட்டரில் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 15.2 Nm டார்க்கை கொடுக்குதுங்க. டார்க்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ABS கொடுக்கல, சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கூட்டரில் ABSங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். பிரேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கூட்டரில் உங்களுக்கு 150 செக்மெண்ட் அப்படின்ட்டாலே உங்களுக்கு மேக்ஸி ஸ்கூட்டராக தான் போவோம். யமகாவிலையும் ஆப்ரில்லாவிலையும் ஹீரோவிலலாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மேக்ஸியாக இல்லாமல் இது வந்து ஒரு காம்பேக்டாக இருக்குது. எந்த சிசி தான் கூடுதலாக வழியாக வண்டி எந்த விதத்துலையும் பெருசாவோ இல்லை ஜைஜாண்டிக்கோ அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே, அதாவது ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே A to Z ஓட்டுற மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது டிசைன் மட்டும் இருந்துட்டு ஆகாது இல்லையா? அதனால் ஃபியூச்சர்ஸையும் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் இந்த காலத்து நவயுக யுவதிகளுக்கும் பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சிட்டி ரைடாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் ரைடு போகிறீங்களானாலும் சரி, இல்லை ஒரு எல்லா விதமான பர்பஸுக்கு இந்த பைக் யூஸ் ஆகும். என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். டோட்டலி ஃப்ரண்ட்டு புதுவிதமான டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால இந்த டிசைனை வந்து நம்ம பாராட்டலாம். முதல்ல சொல்ல போகிறதே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிசைன் தான். இது எதையுமே காப்பி பண்ண மாதிரி இல்லாமல் முத்த புதுசாக இருக்குது. அதுவும் அந்த ஹெட்லைட் ரெண்டையும் பாருங்கள், ரெண்டு 4 ஹெட்லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைட்டு ஆனான ஒன்றே ஆன் ஆகிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐபிஎம். ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை யூனிக்காக காட்டுறதுக்கு உண்டான ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸ்கூட்டரோட பிளாஸ்டிக் தரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் போர்டு போடுறதுக்கு உண்டான கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக்ல அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு டிசைனு. இதில் டிவிஎஸோடைய லோகோ மட்டும் போட்டிருக்காங்க. டிவிஎஸ் அப்படிங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அதேமாதிரி ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட், இது அதாவது ப்ளூடூத்துக்கு கனெக்ட் இருக்கிறதுனால இதை ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்டுங்கிற லோகோ இதில் போட்டிருக்காங்க. என்டார்க்குங்கிற லோகோ இந்த இடத்துல பெருசாக இருக்குது. என்டார்க் லோகோ வந்து என்டார்க் 125ல என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் 150லையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் சுதேசி மார்க்கெட்டில் தயாரிக்கப்பட்ட வண்டிங்கிறதுனால இதில் இந்தியன் ஃபிளாக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் அந்த க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கலரில் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான வேரியண்ட்டில் வருது. அதே மாதிரி 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நான் மேலே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 2 விதமான ஆப்ஷன் அப்படின்னாச்சுன்னா ஒன்று TFT டிஸ்பிளே, ஒன்று LCD டிஸ்பிளே. இந்த இடத்துல DRL கொடுத்துருக்குறாங்க. DRLோடைய விசிபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் நேருக்கு நேராக நின்னா மட்டும்தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. இப்போ சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா DRL அந்தளவுக்கு தெரியல. அதேமாதிரி இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டைலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் நைட்டு தான் நல்லா விசிபிளாக இருக்குது, பகலில் வந்து அந்தளவுக்கு தெரியலை.
ஸோ இந்த இடத்துல ஒரு மூக்கு மாதிரி ஒரு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் வைஸ் வந்து ரொம்ப கொச்சமொச்சன்னு கொடுக்காம கரெக்டான ஒரு விதத்தில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டணும் கண்டிப்பாக. இந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்டியான விங்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு டிசைன் தானே ஒழிய இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதில்ல. குட்டியாக இருக்குது, நல்ல குட்டியாக இருக்குது, நல்ல யூனிக்காக இருக்குது, அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த பைக்கோடைய சைஸுக்கு வந்து 12 இன்ச்சஸ் ஓகே தான், பக்காவாக இருக்குது. இது டிவிஎஸ் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அலாய் வீல்ஸோட ப்ரீமியம் பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் இந்த ஒரு மாதிரி இருக்குது. இதில் இந்த பைக்கில் ஒரு மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது. அது அழகாக இருக்குது, ரொம்ப பார்க்குறக்கே ஒரு ப்ரீமியமாக நல்ல அழகாக இருக்குது. ஸோ இதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ். அதனால் உங்களுக்கு 220 mm டிஸ்க் பேடு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சைஸ் பைக்குக்கு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான். இதில் வந்து ஏபிஎஸ் இருக்கிறதுனால சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படிங்கிற லோகோவை கொடுத்துருக்குறாங்க. மட்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறதுக்கு நம்ம பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற மாதிரி அந்த மட்கார்டு கொடுத்துருக்குறாங்க. அழகாக இருக்குது. இடத்துல 150 அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதையும் கரெக்டாக கொடுக்கல. நல்ல டிசைன் சூப்பராக ஒரு இன்வின்சிபிளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் இருக்குது, ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பழைய நமக்கு யமகாவில் ஒரு பைக்கு யமகா ரே அப்படின்னு சொல்லி ஒரு பைக் இருந்துச்சுலே, அது ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டிசைன் நமக்கு முழுசான டிசைன் இது அவங்க கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட் சைடு மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஸ்கூட்டரை வந்து நான் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் இதுக்கு சொல்கிறேன். ஸ்கூட்டர்லுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அட்ஜஸ்டபுள் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெரிய ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எந்த ஸ்கூட்டர்லையுமே இல்லாத அட்ஜஸ்டபுள் பிரேக் லிவர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. இப்போ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி எங்கேயுமே நகராது. நீங்கள் வந்து இப்போ பார்க்கிங் பண்ணிட்டு போகிற இடத்துல வண்டி யாரும் நவுத்த முடியாதுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க வீட்டிலலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து எங்கேயுமே நவராமல் இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். சைடு மிரருமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா இருக்குது. இது கார்பன் ஃபைபர் கிடையாது, சும்மா ஒரு டிசைன் வைஸில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தாச்சு. நம்ம பேக் சைடுக்கு வருவோம். பேக் சைடு வந்து பழைய அப்படியே என்டாருக்கு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த பேக் சைஸில் எந்த டிசைனையும் மாற்றலை இவங்க. அதனால் பேக்கு வந்து ரொம்ப பழைய நம்ம பார்த்த அதே பழைய டிசைனில் இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு இண்டிகேட்டர் வந்து பார்க்கிங் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை போட்டுக்கலாம். பார்க்கிங் மோட் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லாங் ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இறக்கி நிற்கிது மட்காடு. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே வந்து டிவிஎஸ்ங்கிற ஒரு பேட்சிங் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆல் எல்இடி தீமில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைலன்சர் இதான் இருக்குல்ல நமக்கு பெருசாக சொல்லணும். சைலன்சர் நல்ல ஜைஜாண்டிக்காக கொடுத்துருக்காங்க. சைலன்சரோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பைக்கில் இருக்கிற சவுண்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸ்கூட்டரில் பைக் சவுண்டு வர்றதுங்கிறது நமக்கு பெர்ஃபார்மன்ஸோடு ஓட்டும் போது ஒரு ஃபன்னாக இருக்கும். அந்த ஃபன்னை கொடுத்துருக்காங்க அவங்க. நமக்கு இந்த பைக்கில் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே கொடுத்துட்டாங்க. வெளியிலேயே அந்த மூடி இருக்குது. மூடி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி திறந்து பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி. இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் தான் உள்ளே இருக்குது. இந்த சீட்டுமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. என்டார்க் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்டார்க் பைக்குக்கே உண்டான ஒரு லோகோ தான். முதல்ல இருந்து என்டார்க் பைக்குலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே ஸ்டெப்பாக வரல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக வருது, லைட்டாக தான் இறங்குது. இப்போ லைட்டாக இறங்கினாலும் நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆளுகள்லாம் கொஞ்சம் ஏந்தி உட்காந்துக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். ஒரு 2 பேர் ஈஸியாக போகிறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கிராப் ரயில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது லக்கேஜ் வைக்கனாலும் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. லாங் ரைடு போக முடியுமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் இவங்க வந்து டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் தான் இது வரைக்கும் எல்லா பைக்குமே வந்து 5 லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியுங்கிறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் உள்ள சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிவிஎஸ் டயர் தான். 110 செக்ஷன் உள்ள டயர் கொடுத்துருக்குறாங்க. அதே 12 இன்ச் வீல் தான். டிவிஎஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லா இருக்குது. ரோடு கிரிப்பும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்பீடு போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குது. கைஸ், இந்த ஸ்கூட்டருடைய சீட் ஹைட்டு 765 mm. இதோடைய ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக அப்படி போட்டு இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸுக்குலாம் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படிலாம் வரணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்படி ஈஸியாக ஏறுறதுக்கு உண்டானது இருக்குது. ஸோ இப்படி நான் ரைடிங் போஸ்டர் வந்து எனக்கு ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்குது. எனக்கு ரொம்ப ஒன்றும் ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப ஒன்றும் லோயராக வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரியும் இல்லை.
ஸோ ரிலாக்ஸ் பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ரோடை பார்க்கணும் அப்படின்னா கூட நமக்கு ஈஸியாக ரோடை பார்க்குறதுக்கோ இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைடிங் பொசிஷர் இதுதான், இப்படியே தான் நான் போய்கிட்டு இருக்கணும். பார்க்குறதுக்கும் கையை வச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது. இந்த ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கு தாங்க. ஒரு நேக்கட் பைக் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த ஃப்ரண்ட் லுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஸ்கூட்டர்ஸ் அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டேன். ஏராக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற நம்ம ஆப்ரிலாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோவில் இருக்கிற மேக்ஸி ஸ்கூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து எனக்கு ஃப்ரண்ட் லுக்கு வந்து அந்த ஒரு டேஷ்போர்டு மாதிரி இருந்த உடனே எனக்கு சரியாக அடாப்ட் ஆகலை. இது வரைக்கும் ஸ்கூட்டர் வந்து அப்படி எனக்கு அடாப்ட் ஆகலை. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த டிவிஎஸ் என்டார்க் 150cc பைக் எனக்கு ரொம்ப 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 அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் போஷர் நமக்கு பைக் ஓட்டினா அதே ஃபீலிங் தாங்க வருது. இந்த இடத்துல டேங்க் வந்து நம்ம டேங்கை ஊற்று பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஒரு பைக்கை ஓட்டின அதே ஃபீலிங் தான் இருக்குது. இதோடைய டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 105 km/h. 105ங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. லாங் ரைடு ஸ்கூட்டரில் 80ங்கிறது சான்ஸே இல்லை. அட்டகாசமான ஒரு போஷர். இதில் வந்து சீட்டிங்கும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. கொஞ்சம் அப்படியே குஷன் லைட்டாக இருக்குது, அதனால் இறங்கி ஏறுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ 80ல் நம்ம க்ரூஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்டிங்கில் போயிட்டு இருந்தோன்னா நமக்கு எந்த விதமான உடம்பு டயர்டு கிடையாது. சரி, இந்த இன்ஜினில் உனக்கு வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்பியா நிறைய பேர். கண்டிப்பாக இல்லை, இதுதான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே 100 km ஸ்பீடில் தான் வந்தேன். 100 கிலோமீட்டர்லையுமே வந்து ஒரு இவி பைக்கில் போகிற மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன் டேம்பிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனும் பேக்கு சஸ்பென்ஷனும் வைப்ரேஷன் டேம்பிங்கிற ஒரு விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பேத்தோல் அது மாதிரி கடை ரோடுலலாம் வண்டி அட்டகாசம் பண்ணுது. நம்ம அந்த ரோடு இம்பேக்டை நம்ம உடம்புல கொடுக்கல, அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கள் காயல்பட்டினத்தில் ரொம்ப பேட்ச் ஒர்க் உள்ள ரோடு இருக்குது. ஸோ அதுலேயுமே நான் ஒரு 80ல் நம்ம க்ரூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு வைப்ரேஷனை நம்ம உடம்புல கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துச்சு. சூப்பரான ஒரு விஷயங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இன்னொரு 2 விஷயத்த நோட் பண்ணணும். இதனுடைய டிஎஃப்டி டிஸ்பிளே, இது வந்து நான் கொண்டு வந்திருக்கிறது எல்சிடி டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கும்போது இன்னுமே நம்மளுடைய அப்பாச்சி RTX 300ல் இருக்கிற அதே டிஸ்பிளே தான். ஸோ அதே ரைடிங் மோட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த பைக்கில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பைக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உள்ள ஸ்கூட்டர். அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது நிறைய லேடிஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 5.3க்கு மேலே உள்ள லேடிஸ் எல்லாருக்குமே அழகாக எட்டும். என்னோடய ஒய்ஃப் வந்து 5.2 தான் நினைக்கிறேன். அவங்களுக்கே நல்லா எட்டிச்சு. அவங்களுமே இதில் ஒரு கிரேஸ் ஆகிட்டாங்க. இந்த பைக்கை பார்த்துட்டு, ஸ்கூட்டரை பார்த்துட்டு எனக்கும் வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சூன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து என்னையும் சரி என் ஒய்ஃபையும் சரி ரொம்ப இழுத்துருச்சு இந்த பைக்கு. ஸ்டைல்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, பவர்லேயும் சரி, டிசைன்லேயும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் இருக்குது. 2 விதமான ரைடிங் மோட்ஸ் இருக்குது. எல்லாம் சரிதான்டா. இதோட மைலேஜ் என்னன்னு கேட்பீங்களா? அராய் வந்து இதை 40 கிலோமீட்டர் மைலேஜ் செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட் நமக்கு ரியல் டைமில் வந்து ஒரு 35 to 38 கண்டிப்பாக எடுத்துடலாங்க. நம்ம நார்மலாக ஓட்டுற ஒரு 80-60 ஓட்டுற ஆளாக இருந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக 35 to 38 எடுத்துடலாம். ஸோ ஸ்கூட்டரில் இந்த மைலேஜ் வந்து இதெல்லாம் ஒரு மைலேஜாடா, ஸ்கூட்டர் வாங்குறவங்களே ப்ளஸ் மைலேஜுக்கு தான் வாங்குவாங்க, நீ இந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து மைலேஜை கம்மியாக சொல்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு தியாகம் பண்ணால் தான் இன்னொன்று கிடைக்கும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம 150 செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். 150 செக்மெண்ட்டில் நமக்கு நிறைய மைலேஜ் கொடுக்குற பைக்குகளும் இருக்குது. இருந்தாலும் இதில் இன்னுமே மைலேஜ் விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க. அதுக்கு இந்த ஓபிடி சென்சார் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இந்த கவர்மெண்ட் போடுற நாம்ஸ் படி அவங்க இன்ஜினில் நிறைய விஷயங்களை ஏற்ற மைலேஜ் ட்ராபேக் ஆகுது. இல்லைனா முன்னாடியெல்லாம் வந்து நார்மலாகவே ஒரு 100cc 150cc எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருந்துச்சு முன்னாடி காலத்தில் BS4 வரைக்கும். அதுக்கப்புறம் BS5 6க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் BS6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிடி சென்சார் அது இதுன்னு கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை நமக்கு கட் பண்ணுறதுனால மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் இது எனக்கு தெரிஞ்சு ரீசப்னால மைலேஜ் தான். பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஸ்டைலு இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மைலேஜ் அவங்கள பாதர் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கூட்டரை டிவிஎஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 150cc ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. எதனால் ஹைப்பர் ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதோடைய டிசைன் அஜைல் வந்து ஹைப்பராக இருக்குது, குயிக்காக பவர் வந்து ஹைப்பராக இருக்குது, இதோட ஸ்டைல் வந்து ஹைப்பராக இருக்குது, இதோட டெக்கு வந்து ஹைப்பராக இருக்குது. இதனால தான் இது வந்து இந்தியாஸ் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஸ்கூட்டரில் 150cc இன்ஜின் இருக்குது, நமக்கு சொன்னது மாதிரி 3 வால்வ் இன்ஜினோட இருக்குது. அது 13.2 PS பவரை கொடுக்குது. அதே மாதிரி இதில் ரேஸ் மோடு, ஸ்ட்ரீட் மோடுன்னு 2 ரைட் மோடு இருக்குங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஸ்கூட்டரில் அந்த மோட்ஸ் கொடுக்குறது. அது மாதிரி குயிக் ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால வண்டியை வந்து நீங்கள் ஆக்சிலரேஷன் பண்ணும்போது டக்குன்னு பிக்கப் எடுக்குது. இந்த செக்மெண்ட் ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்ஸ்டண்ட்டாக பவர் பூஸ்ட் பண்ணி குயிக் அண்ட் ஷார்ப்பர் டேக் ஆஃபாக பண்ணுது. அது வண்டியை வந்து ஓட்டும் போதே அந்த நமக்கு அந்த ஃபன்னை அது கொடுத்துருது. இதில் வந்து மெயினாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. அதேமாதிரி ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம், அதாவது ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 4-வே நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நமக்கு வந்து மோட்ஸ் எல்லாமே மாற்றுறதுக்கு யூஸாக இருக்கும். அதுவுமே இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 50+ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம், ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக அலெக்ஸா இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் வாட்ச் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க, நேவிகேட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கிராஷ் அலர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பைக்கு கீழே சாஞ்சாலும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்து அலர்ட் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் அப்டேட் எல்லாமே இந்த இடத்துல மேலேயே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க ஸ்கூட்டரில் கொடுக்குறது. அதேமாதிரி கால் அக்செப்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுற விஷயமும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பார்க்டு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆல் டைம் ஃபேவரட்டாக இந்த பைக்கோடைய இன்ஜினத்தை நம்ம சொல்லணும். 150 செக்மெண்ட்டில் 13.4 PS பவரை கொடுத்துக்கிட்டு 105 km/h போகுது. 0 to 60 வந்து 6.2 செகண்ட்ஸில் இது அடிச்சிருது. ஓவராலாக இந்த ஸ்கூட்டருடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 115 கிலோ இருக்குது. இப்போல்லாம் ஸ்கூட்டர்லாம் 100 கிலோ தாண்டி வந்துட்டு இருக்கு. ஆனால் இது வந்து 115 கிலோ. இதோடைய பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இது நம்மளை ஹேண்டில் பண்ண வைக்குது. இந்த ஸ்கூட்டர் 2 வேரியேஷனில் வருதுங்க. டிவிஎஸ் என்டார்க் 150, டிவிஎஸ் என்டார்க் 150 டிஎஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டிஎஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ கிரீன் ஒரு கலரும், ரேசிங் ரெட்டுன்னு ஒரு கலரும், டர்போ ப்ளூன்னு ஒரு கலரும் இருக்குது. அதே மாதிரி டிவிஎஸ் என்டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட்டுனும், டர்போ ப்ளூனும், ஸ்டீல்த் சில்வர்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரு, லிவர் எல்லாமே நல்ல, ரப்பர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு எல்இடி டிஸ்பிளேன்னு உடனே உங்களுக்கு நார்மலான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதே இது டிஎஃப்டி டிஸ்பிளேனா இந்த இடத்துல 4-வே நேவிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நல்ல பவர்ஃபுல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் போடுறது கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் சேவர் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போதெல்லாம் உங்களை நல்லபடியான ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஜென்ரலாக த்ராட்டல் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதோடைய மைலேஜ் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வேரியேஷனில் வந்து இது வந்து கில் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே இந்த 2 வேரியண்ட்லையுமே அசாடு கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு நல்லபடியான யூஸு ஸ்கூட்டரில் கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சு மேலே கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரியான விஷயமே இல்லை. ஒரு பைக் ஓட்டுறதுக்கு உண்டான அழகான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பொருள் வச்சுக்கலாம். ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு இல்லை. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு அரிசி மூட்டை வச்சிங்க அப்படின்னாச்சுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற பொருளை இதில் தொங்க விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் ஃபோன் ஹோல்டர் வச்சுக்கிறதுக்கு இது இருக்காங்க. கொஞ்சம் வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக துள்ளி கீழே விழுந்துடும். இந்த இடத்துல சாவி போடுறதுக்கு உண்டான கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டை ஓப்பன் பண்ணுறது, பெட்ரோல் மூடியை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் வந்து நம்ம அழுத்தாமல் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா, இப்படி திருப்பணும் அப்படின்னாச்சுன்னா சீட்டு ஓப்பன் ஆகிடுது. ஸோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நான் கொண்டு வரல. ஸோ என்னுடைய திங்ஸ் நான் ட்ரோனு அது இதுன்னு நிறைய போட்டிருக்கேன். இதுவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு மேனுவல் கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்டு கொடுத்துட்றாங்க, அதுவுமே இருக்குது. ஸோ இதில் வந்து சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து வெளியில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு நனையும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இது வண்டி ஆன் பண்ணி இருக்கும்போது தான் சார்ஜ் ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல ஓபிடி சென்சாருக்கு உண்டான ஆயில் ஊற்றுறது கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இப்படி தான் இருக்குது. ரொம்ப பெரிய பூட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அது ஓகே, நமக்கு ரொம்ப கச்சாமிச்சான் இருந்தாலும் நல்ல யூஸ்ஃபுல் கிடையாது. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல அமுக்கணும். நான் மறந்துட்டேன்.
ஸோ லாக் ஆகிடுச்சு. பைக் என்ன தான் பர்ஃபார்மன்ஸ்க்கு பைக்காக இருந்தாலும் லேடிஸுக்கோ இல்லை ஃபேமிலியாக போகிறதுக்கோ நல்ல யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கேயுமே வந்து ஒரு ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கால் அங்கே வைக்க கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம், இல்லை பின்னாடி இருக்கவங்களுக்கும் கால் வச்சுக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி திங்ஸ் எல்லாம் நிறையா வருது. அந்த கம்பி எல்லாமே பம்பர் கம்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் சொல்லணும். நம்ம வந்து 1 2 3 4 5 இப்போ 5 லேயர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே லேயர் கொடுத்துட்டு இல்லை மேலே 1 கீழே 1 நடுவில் 1 கொடுத்துட்டு அவங்க வந்து டிசைனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் அப்படிலாம் கம்மி பண்ணாமல் இதில் நிறைய லேயர் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க. நான் டிசைன் வைஸில் நல்லா இது பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய RTX 300ல நிறைய வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே ஒர்க்கு நிறையா இருக்குது. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். நல்ல ஸ்போர்ட்டியான டிசைனில் இருக்குது. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பாக்ஸாக இருக்கும். சஸ்பென்ஷனு நல்லாவே கொடுத்துருக்கு. நான் சொன்னல உங்களுக்கு அதே மாதிரி. ஸோ இன்ஜின் ஒரு சிம்பிளான இன்ஜின் மாதிரி தான் தெரியுது, பட் பவர்ஃபுல்லான இன்ஜினாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் பைக்குன்னு தான் வருது. பட் ஸ்கூட்டர் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஸ்கூட்டர் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வாங்க முடியுமா, ஃபேமிலியாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது ஜூபிட்டர் வாங்குறீங்க, ஆக்டிவா வாங்குறீங்க, யமகாவில் வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த பைக்குகள் அந்த ஸ்கூட்டர்கள் எப்படி இருக்குமோ அதே போல தான் டிசைன், அதே போல தான் ஹைட், அதே போல தான் ஸ்டோரேஜ், அதே போல தான் எல்லாமே. பட் இன்ஜின் மட்டும் அல்டிமேட்டு ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பர் தாளிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே தெரியல. எனக்கு நீங்கள் ஸ்கூட்டர் நிறைய ஓட்டியிருக்கவங்க ஒருவேளை குறை கண்டுபிடிக்கலாமா இருக்கும். எனக்கு குறைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிசைன் சூப்பராக இருக்குது, ஹெட்லைட் சூப்பராக இருக்குது, இண்டிகேட்டர், பவர், பர்ஃபார்மன்ஸ், ஹேண்டில் பாரு, சீட்டு, இப்போ சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே அள்ளி தெளிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லையும் புளியாக இருக்குது. மைலேஜ் மட்டும்தான் சில பேர் குறையாக சொல்லுவீங்க. மற்றபடி எதுவுமே வந்து இந்த பைக் ஸ்கூட்டரில் குறை இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்டார்க் 150 தைரியமாக வாங்கலாம். ஒரு ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஏஜ் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் தனியாக யூனிக்காக தெரிவிங்க, அவ்வளோதான். நீ வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் தனியாக இந்த பைக்கை ஸ்கூட்டரை வாங்கினீங்கன்னா யூனிக்காக தெரிவிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்கூட்டரை இன்றைக்கி நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயல்பட்டினத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போடுறேன், இந்த மேலேயும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை டெஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் புக்கிங் பண்ணாலும் உடனே அவங்க எடுத்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்கூட்டர் பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்க ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்க. இதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் பார்த்துட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை தள்ளி விட்டு ஷேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.